ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திரன் மேல் பொறாமை கொண்ட வீரசைவ லிங்காதேயர்கள் எவ்வாறு ராகவேந்திரர் போலியானவர் என்று நிரூபிக்க முயற்சி செய்தார்கள் என்று நேற்றைய உரையை நாம் பார்த்தோம். ஆகையால் மக்களே, இவர் போலியானவர், இவர் இறந்தவரை பிழைக்க வைப்பதெல்லாம் அவர் நிகழ்த்திய நாடகங்கள் என்று மக்களிடம் சொல்ல எல்லோரும் பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரோ எந்தவிதமான பதிலையும் கூறாமல் எப்பொழுதும் போல சாந்தமாக நின்று கொண்டிருந்தார். இந்த நிகழ்வோடு நேற்றைய உரையை நாம் முடித்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பொதுஜனங்களே, பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் நன்றி. நீங்கள் எல்லோரிடமும் இங்கு நடந்த நிகழ்ச்சிகளை சொல்லி ராகவேந்தருக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை எடுத்து கூற வேண்டும். இதோ அந்த ராகவேந்திரரால் இறந்து விட்டான், இனி பிழைக்க வைக்க முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த சிறுவனை இப்போது நாங்கள் எழுப்புகின்றோம் பாருங்கள் என்று அவர்கள் சொல்லிவிட்டு, அவன் எழுந்ததும் எல்லோரும் ஊருக்கு போவோம் என்று சொல்லி அந்த சிறுவனின் பெயரை சொல்லி அழைத்தார்கள். வீரசைவ லிங்காயதர்கள். சிறுவனின் காதுகளில் தான் சொன்னது விழவில்லையோ என்று நினைத்து அவன் மீது இருந்த போர்வையை விலக்கி, டேய் எழுந்துடா, ராகவேந்தர் பொய் என்று நிரூபித்தாகிவிட்டது என்றார்கள். அப்போதும் பலனில்லாமல் போகவே, கொஞ்சம் நேரம் சும்மா படுடா என்றால் அப்படியே தூங்கிவிட்டாயா என்று அவனை உலுக்கினார்கள். அதற்கும் அவன் அசைந்து கொடுக்காததினால் அவனின் கைகளை பிடித்து தூக்கி உட்கார வைத்தும் அவன் சடார்ந்து கீழே சாய்ந்தான். என்னவோ ஏதோ ஆகிவிட்டதோ என்று பயந்து அந்த சிறுவனின் நெஞ்சிலை கையை வைத்து பார்த்தார்கள். அது அசைவற்றிருந்தது. உடனே நாசியின் அருகில் கையை வைத்தார்கள். மூச்சு காற்று நின்று போய்விட்டிருந்தது. சுவாமி சுவாமி, இவன் நிஜமாக இறந்து விட்டிருக்கின்றான் சுவாமி என்று கதறியபடி ஸ்ரீ ராகவேந்திரன் கால்களில் விழுந்தார்கள் வீரசைவ லிங்காயதர்கள். நான் தான் அப்போதே சொன்னேனே, இவன் உண்மையிலே இறந்து விட்டான் என்று. நீங்கள் தான் நம்பவில்லை. இப்போது உங்களையே நம்பியிருக்கின்றோம் சுவாமி, நீங்கள் தான் இவனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று மன்றாடினார்கள். இறந்து போனவனை எப்படி நான் பிழைக்க வைப்பது? அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமி. நாங்கள் உங்களை பற்றி சொன்னதையெல்லாம் மறந்து மன்னித்து இந்த சிறுவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்க சுவாமி. நீங்கள் உண்மையிலே மகான்தான். இறந்தவர்களை பிழைக்கச் செய்யும் சக்தி உங்களிடம் உண்மையிலேயே இருக்கின்றது. நாங்கள் சொன்னதெல்லாம் பொய். உங்களிடம் மகோன்னத சக்தி அடங்கி இருக்கின்றது. நீங்கள் நினைத்தால் இந்த சிறுவனை நிச்சயம் உயிர் பிழைக்க செய்யலாம். செய்யுங்கள் சுவாமி. நாங்கள் சொன்னதையெல்லாம் அடித்து விடுங்கள் சுவாமி. எங்களை தவறாக நினைக்காதீர்கள் சுவாமி என்று உண்மையிலேயே அழுது புலம்பத் தொடங்கினார்கள். கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ன செய்ய போகின்றார் என்பதிலேயே கவனமாக இருந்தார்கள். இவர்களின் பேச்சை கேட்டு ஸ்ரீ ராகவேந்திரையே பரிகாசித்து விட்டோமே என்று தமக்குள்ளே எண்ணி மனம் கலங்கினார்கள். மானசீகமாக ஸ்ரீ ராகவேந்திரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். அடுத்து ஸ்ரீ ராகவேந்திரர் பேச ஆரம்பித்தார். ஜனங்களே, உங்கள் எல்லோர் வாழும் நலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. என்னால் எந்த உதவிகளை உங்களுக்கு செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முடியும். இறந்து போன இந்த சிறுவனை பிழைக்க வைக்க சொன்னால் அது முடிகிற காரியமா? அவ்வாறு பிழைக்க வைத்து கொண்டே இருந்தால் உலகம்தான் தாங்குமா? இயற்கையின் நீதிக்கு எல்லோருமே கட்டுப்பட்டே ஆக வேண்டும். இதற்கு முன்னர் இறந்தவர்களை பிழைக்க வைத்தீர்களே என்று சொல்கிறார்கள். நான் இதுவரை இறந்து போன எவரையும் பிழைக்க வைத்ததில்லை. நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடும். என்னால் இறந்தவர்களெல்லாம் பிழைக்க வைக்க முடியாது. நான் அதை போல் முயன்றதும் கிடையாது. ஆழ்ந்த மூர்ச்சையில் இருந்த ஒரு சிலரை தான் இதுவரை பிழைக்க வைத்திருக்கின்றேன். மிகவும் ஆழ்ந்த மூர்ச்சையில் இருப்பவர்களை பார்த்தால் உண்மையிலேயே இறந்து போனவர்களைப் போலவே சடலத்தை போன்றே இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் உயிர் இருக்கும். அதை அறிந்து தக்க உபாயத்தை மேற்கொண்டால் அவர்களை பிழைக்க வைக்கலாம். அந்த ரீதியில் தான் நான் சிலரை பிழைக்க வைத்திருக்கின்றேன். இப்போது இந்த சிறுவன் உண்மையிலேயே இறந்து போயிருப்பதால் என்னால் எப்படி பிழைக்க வைக்க முடியும்? அதிசயங்களை செய்து காட்டுவது எனது நோக்கம் கிடையாது. தெய்வ நம்பிக்கையை வலுப்படுத்தவும், தனது முன்னோர்களின் சாஸ்திர சம்பிரதாயங்களின் உண்மைகளையும் நன்மைகளையும் உணர்த்தவும், நமது மந்திரங்களுக்கு உள்ள அபூர்வ சக்தியை மக்களிடையே பரப்பவும், மக்கள் எல்லோரும் நல்வழியை பின்பற்றி நடக்க செய்யவுமே நான் இதுபோன்ற யாத்திரைகளை தமது முன்னோர்களின் வழியிலேயே செய்து வருகின்றேன்.
எனவே தெய்வத்தை நம்புங்கள், நல்லதையே எண்ணுங்கள், நமது சாஸ்திர சம்பிரதாயங்களை மதித்து நடங்கள். உங்களுக்கு நன்மையே சித்திக்கும், எந்த ஒரு குறையும் அறவே வராது என்று தன்னுடைய அருளுரையை முடித்ததும் கூடியிருந்தோரும் வீரசைவ லிங்காயதரும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி துதித்தார்கள். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது பயணத்தை ஹூப்ளியை நோக்கி தொடர்ந்தார். செல்லும் வழியில் சிரசங்கியிலே மேலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். அது என்ன? நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.